சண்முகசுந்தரம், இந்த தலைப்பின் கீழ் இறுதியான ஒரு கேள்வி. வல்லரசாக மாறும் இந்தியா அப்படின்னு நாம பேசும்போது ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் இது பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒன்று, தனிப்பட்ட முறையிலான பலம், இந்தியாவுடைய பொருளாதாரம், ஆயுதம் உள்ளிட்ட தனிப்பட்ட ரீதியிலான பலம் ஒன்று. மற்றொன்று, உலக நாடுகளுடைய ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வல்லரசு நாடுக்கு உலக நாடுடைய ஆதரவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவையானது, அது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? சீனாவை தவிர்த்து சொல்லுங்க, ஏன்னா நம்மளுடைய அடுத்த தலைப்பு அதுதான். அதாவது பொதுவாக இந்தியாவுக்கு ஒரு காலத்தில் வலிமை சேர்த்தது, பெருமை சேர்த்தது, பெருமிதம் கொள்ள செய்தது என்றால் அணிசேரா நாடுகள் கொள்கை. அதாவது இந்தியா எப்பொழுதுமே இந்த பக்கமும் போகவில்லை, அந்த பக்கம் போகவில்லை. நாங்கள் அமெரிக்கா பக்கமும் இல்லை, ரஷ்யா பக்கமும் இல்லை. நாங்கள் பிரச்சனை வகையிலே நாங்கள் அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ப நாங்கள் முடிவை எடுப்போம். எங்கள் பக்கத்தில் ஒரு நாடுக்கு மூன்றாவது அணிசேரா நாடு, மூன்றாவது அணியே இருந்தது. நேரு காலத்திலே அப்படி ஒரு அணி இருந்தது. தற்பொழுது இந்தியா அந்த காலகட்டத்தை விட தற்போது முன்னேறி இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல அனைத்து காரணங்களிலும் இந்தியா முன்னேறி இருக்கிறது. இந்தியாவும் பெரும் வல்லரசாக மாறிவிட்டது. எனவே உலக நாடுகளே தற்போது நமக்கு ஆதரவு என்று பார்த்தால் நம்மை யாரும் பகைத்துக் கொள்ள மாட்டார்கள். நம்மை பகைத்துக் கொள்ளக்கூடிய தகுதியும் சக்தியும் தற்போது யாருக்கும் இல்லை. அது அமெரிக்காவாகட்டும், ரஷ்யாவாகட்டும், சீனாவாகட்டும், இங்கிலாந்து ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், இத்தாலி ஆகட்டும், ஐரோப்பிய நாடுகள் கூட நம்மை பகைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதே போன்று இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பு, கல்ஃபில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பு OIC கூட நம்மளை பகைத்துக் கொள்ள என்றால் நான் ஏற்கனவே கூறினேன், இது அனைத்துமே வர்த்தக மயமாகிவிட்டது. உலக அரசியல் என்பது உலக வர்த்தக அரசியலாக மாறிவிட்டது. வர்த்தகம் வேண்டும் என்றால் இந்தியா வேண்டும். இந்தியா இருந்தால்தான் நம்மால் வர்த்தகம் செய்ய முடியும் என்பதுதான் தற்போது உலக நடைமுறை. இட்ஸ் a நியூ நார்மல் now. இட்ஸ் a புது அத்தியாயம். இதை யாரும் மாற்ற முடியாது. இந்தியாவை தவிர்த்து யாருமே எதுவும் செய்ய முடியாது உலக அளவில் என்பது ஆகிவிட்டது. எனவே இந்திய வர்த்தகத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்தியாவுடன் நட்பு பாராட்ட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாக இருக்கும். அது வல்லரசு நாடுகள் என்ற சோகால்டு வல்லரசுகளாகட்டும், அல்லது வளர்கின்ற நாடுகளாகட்டும், வளரப்போகின்ற நாடுகளாகட்டும், இந்தியாவை தவிர்த்து யாரும் இருக்க முடியாது. இதுவே இந்தியா வல்லரசாகிவிட்டது என்பதை மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே எடுத்து சொல்கிறது பிரவீன். வல்லரசாக உருவெடுக்கும் இந்தியா வீட்டோ அதிகாரம் கிடைக்குமா அப்படிங்கிற தலைப்பின் கீழ் விளக்கம் நாம பேசணும். அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் நாம பேச இருக்கின்றோம். இந்திய எதிர்ப்பு அரசியல் செய்யும் சீனா, இந்தியாவுடைய எதிர்ப்பு அரசியலை சீனா செய்கின்றது அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நாம பேச இருக்கின்றோம். சண்முகசுந்தரம், உங்களுடைய பார்வை, கருத்து என்ன? பிரவீன், மீண்டும் ஒரு முறை அந்த இந்திய எதிர்ப்பு அரசியல் செய்யும் சீனா, மிக சரியான கேள்வி இது. என்றால் சீனாவை பொறுத்த மட்டிலே ஆசியாவின் மிகப்பெரிய சூப்பர் பவர் நான் தான் என்பதிலே சீனா எப்பொழுதுமே தெளிவாக இருக்கும். வேறு யாரும் இங்கு முளைத்து விடக்கூடாது என்பதற்காக அந்த காலத்திலிருந்தே சீனா இந்தியாவை வளர விடாமல் செய்து கொண்டு உலக நாடுகள், நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவையிலே நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு இந்தியாவுக்கு மற்ற 4 நாடுகள் வல்லரசுகளும் ஒப்புதல் தெரிவித்து விட்டன. சீனா மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவித்தது. ஏன்னால் சீனாவுக்கு தன்னுடைய ஆசிய பிராந்தியத்தில் நான் மட்டும்தான் தலைவன், என்னை மீறி யாரும் வளரக்கூடாது என்று. ஆனால் சீனாவால் இந்தியாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல. இந்தியா வளர்ந்து விட்டது, சீனாவுக்கு இணையாக வளர்ந்து விட்டது. சீனா இன்னும் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. ஏன்னால் சீனாவில் இருக்கிற விடயங்கள் வெளியே வெளிச்சம் போட்டு காட்டவில்லை. ஆனால் இந்தியா வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இங்கு இது இருக்கிறது, அது இருக்கிறது. சீனாவில் என்ன நடக்கிறது என்று பலருக்கு தெரியாது. அங்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கு என்பது பலருக்கு தெரியாது. ஆனால் சீனா வளர்ந்த நாடு, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சீனா வல்லரசாக இருக்கும் பொழுது அது இன்னொரு வல்லரசு வளர்வதை விரும்பவில்லை என்பதுதான். ஒரு உரையிலே ஒரு கத்தி இருக்க வேண்டும், ஒரு ஆசியா என்றால் அது சீனா மட்டும்தான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் இந்தியா வளர்வதை அவர்கள் விரும்பவில்லை. அதற்காக எதிர்ப்பு வேண்டுமென்றே சீனா இந்தியா எங்காவது சென்றால் சீனா முதலில் அங்கு இருக்கும். பாகிஸ்தானுக்கு அவர்களை தேடி வந்து உதவி செய்வார்கள். பாகிஸ்தானை வளர வேண்டும் என்று நினைப்பது காரணமே இந்தியாவை சுற்றி அவர் வளர்ச்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியல் மிக முக்கியமானது. இலங்கையிலே சீனா தன்னுடைய முதலீட்டை குவித்திருக்கிறது. பங்களாதேஷிலே இப்ப குவிக்க ஆரம்பித்திருக்கிறது. மியான்மரிலே அவர்கள் குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானிலும் குவித்துக் கொண்டு இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகள் எல்லா, நேபாளிலும் அவர்கள் முயற்சி செய்தார்கள். இந்தியாவின் மிக நட்பு நாடுகள் ஒன்றான நேபாளில் கூட அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிறைவேற்ற முயற்சி செய்து அங்குள்ள அரசை கவிழ்த்து ஆட்சியை மாற்றம் எல்லாம் செய்து பார்த்தார்கள். அதுவே பூட்டானிலும் அதே நிலைமை. இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகள் அனைத்திலுமே ஒரு அழுத்தத்தை இந்தியா மீது கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவை சுற்றி தன்னுடைய படைகளை நிறுத்தும் அளவுக்கு சீனா முயன்று கொண்டிருக்கிறது. என்றால் இந்தியா வளர்ந்து விடக்கூடாது என்பதிலே எல்லோரையும் விட அதிக கவனத்துடன் இருப்பது சீனா. ஆனால் இந்தியா வளர்ந்து கொண்டிருக்க என்றால் அது அரசியல் காரணங்களுக்குள்ளே நான் செல்லவில்லை. இந்த அரசியல், அந்த அரசியல், இந்த அரசு, அந்த அரசு எல்லாம் இல்லை. எந்த அரசு இருந்தாலும் இந்தியா வளரும். என்றால் இந்தியாவுடைய சந்தை, இந்த இந்தியா வர்த்தக சந்தையை பயன்படுத்தாமல் எந்த நாடும் இருக்க முடியாது. இந்தியாவுடைய இளைய சக்தி மிகப்பெரிய சக்தி. இந்த சக்தியை பயன்படுத்தாமல் யாரும் இருக்க முடியாது. நீங்கள் எந்த அரசாங்கம் ஒண்ணுமே செய்யவில்லை என்றாலும் கூட
இந்திய வளர்ச்சியை யாரும் தடை போடவே முடியாது. அதனால்தான் இந்திய வளர்ச்சியை கண்டு சீனா தற்போது பதுங்க ஆரம்பித்திருக்கிறது. எனவே நேரடியாக இந்த தாக்குதல்களை எல்லாம் செய்யாமல் மறைமுகமாக அரசியல் செய்து இந்திய வளர்ச்சியை தடை செய்ய சீனா முயற்சிக்கிறது. இது அப்பட்டமாக தெரிகிறது. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். இலங்கை இந்த பக்கம் கீழே இலங்கை, தெற்கே இலங்கை என்றால் கிழக்கே மியான்மர், பங்களாதேஷிலே மற்றும் இங்கே மேற்கு புறத்திலே பாகிஸ்தான் என நம்மை சுற்றியுள்ள நாடுகள் அனைத்திலுமே அது தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயற்சிப்பதை பார்க்கும்போதே உங்களால் புரிந்து கொள்ள முடியும் சீனா நம்மளை வளரவிடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி ஜெயிக்கும் இந்தியா என்பதில் மாற்று கருத்து இல்லை.